வெறும் ப்ரூஸ்லியோட தத்துவங்கள் பத்தின புத்தகம் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது துயரம், வளர்ச்சி, அப்புறம் நம்மள நாமே எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு ரொம்பவே பர்சனலான பயணம். ஆமா, இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமே அதுதான் நினைக்கிறேன். இது ப்ரூஸ்லியோட தத்துவங்களை அவரோட மகள் பார்வையில இருந்து நமக்கு காட்டுது. கரெக்ட். தன் அப்பா, அண்ணன் 2 பேரையும் இழந்த பிறகு அந்த வலி, குழப்பத்தோட உச்சத்துல இருந்த ஒருத்தர் தன் தந்தையோட வார்த்தைகள்ல இருந்து எப்படி மீண்டு வராங்கிறது தான் கதை. ஆமா, வாழ்க்கையோட அந்த கஷ்டமான நேரங்கள்ல, அதாவது இந்த புத்தகம் சொல்ற மாதிரி புயல் காலங்கள்ல எப்படி நீச்சல் அடிக்கிறது, அந்த வலியிலிருந்தே எப்படி ஒரு நம்பிக்கையா கண்டுபிடிக்கிறது, கடைசியா எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப இயல்பா ஒரு விஷயத்த எப்படி செய்யறதுங்கிற நிலையை அடையிறது. இதான் இன்னைக்கு நம்மளோட தேடல். சரியா சொன்னீங்க. ப்ரூஸ்லியோட ஒரு மேற்கோள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் தோணுது. குழப்பத்தோட நடுவுல தான் வாய்ப்பு இருக்கு. ஆஹா, அருமையான தொடக்கம். இந்த ஒரு வரி நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சரியான அடித்தளம். ஆமா, அந்த மேற்கோள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா அது குழப்பத்தை ஒரு எதிரியா பார்க்காம ஒரு தொடக்க புள்ளியா பார்க்க சொல்லுது. ஷானன் லீயோட கதையும் அப்படித்தானே தொடங்குது. நிச்சயமா. அவங்க அப்பா அண்ணன் மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய புயல்ல சிக்கின மாதிரி உணர்ந்ததா சொல்றாங்க. அந்த வலியால உடம்பெல்லாம் இறுகி மூச்சு விட கூட கஷ்டப்பட்டதா புத்தகத்துல அவங்க விவரிக்கிறாங்க. இனிமே வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு நம்பி சும்மா வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. மாதிரி ஒரு விரக்தியான நேரத்துல தான் அவங்க அப்பாவோட வார்த்தைகள் ஒரு புதிரிக்கு கிடைச்ச துப்பு மாதிரி இருந்திருக்கு. கரெக்ட். நோயோட உன்னை இருக்க விடு, அது கூடவே இரு, அது கூட ஃப்ரெண்ட்லியா இரு, அதுல இருந்து வெளியே வர்ற இதுதான் வழிங்கிற அந்த மேற்கோள், அதுதான் உங்களுக்கு கிடைச்ச முதல் நம்பிக்கை கேத்து. ஆனா இது கேட்க கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? வலியோட எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. ஏன்னா நாம பொதுவா வலிய தள்ளி வைக்க தான் பாப்போம், இல்லனா மறக்க முயற்சிப்போம். ஆமா, உண்மைதான். ஆனா ப்ரூஸ்லியோட பார்வை வேற. வலியை ஏத்துக்கிட்டு அது கூடவே இருந்து அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கவனிக்க சொல்றாரு. ஓ, இது ஒரு விதமான தைரியமான செயல். ஷானன் லீ அதான் செஞ்சாங்க. தன்னோட துயரத்தோட உட்கார்ந்து புத்தகங்கள் மூலமாவும் தெரப்பி மூலமாவும் தன்னைத்தானே சரி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பயணத்துல தான் அவங்க அப்பாவோட இன்னொரு வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்திருக்காங்க. ஆமா, கஷ்டங்கள் உங்களை ஒரு உயர்வான நிலைக்கு அதிர்ச்சியோட தள்ளும், அது ஒரு பெரிய புயல் மாதிரி தான், ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லா செடிகளும் வளரும்னு. சரியா சொன்னீங்க. அந்த புயலுக்கு அந்த பக்கம் ஒரு புது வாழ்க்கை பூத்து குலுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. சரி, வலியோட இருக்கிறதுன்னு முடிவு செஞ்சாச்சு, அடுத்த ஸ்டெப் என்ன? இங்கேதான் நம்பிக்கையின் பாய்ச்சல், அதாவது லீப் ஆஃப் ஃபேத்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஆமா, புத்தகத்துல ஷானன் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க வாழ்க்கையில ஒரு வெறுமையையோ வலியையோ உணர்ந்தா நீங்க ஒரு புயலுக்குள்ள இருக்கீங்கங்கிறதே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்னு. அதிலிருந்து வெளியே வர நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தணும். ப்ரூஸ்லியோட பார்வையில நம்பிக்கைன்னா என்ன? அவர் சொல்றாரு, நம்பிக்கைங்கிறது நம்ம ஆன்மாவை தக்க வைக்கிற ஒரு விஷயம். ஆமா, அது மூலமா நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களுக்கு நிஜ வாழ்க்கையில ஒரு உருவம் கொடுக்க முடியும். ஓகே. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்பிக்கைங்கிறது ஒரு மனநிலை. அதை சுய ஒழுக்கம் மூலமா உருவாக்க முடியும். உங்க உள்ளுணர்வு, உங்க கட் ஃபீலிங்க நம்புறது. அதாவது லாஜிக் இல்லாம நம்புறதா? ஒரு விதத்துல ஆமா. லாஜிக்கலா எந்த காரணமும் இல்லாதப்ப கூட உங்க உள் மனசு ஒன்னு செய்ய சொல்லி உங்களை தள்ளுச்சுன்னா அதை பின்தொடர்றது தான் நம்பிக்கை. ஷானன் லீயோட வாழ்க்கையில அந்த உள் மனசு தான் அவங்கள குணமடைற பாதையில போக சொல்லி தள்ளியிருக்கு. சரி, இந்த நம்பிக்கையை ஒரு கட்டமைக்கப்பட்ட பாதைக்குள்ள கொண்டு வர ப்ரூஸ்லியோட பார்வையில பௌத்த மதத்தோட வகை வழிய ஷானன் வளர்க்குறாங்க. இது புயல்ல இருந்து வெளியே வர ஒரு மேப் மாதிரி. கரெக்ட். ஆனா இது வெறும் ஆன்மீக பட்டியல் இல்லையா? ப்ரூஸ்லியோட பார்வையில இது ஒரு ஆன்மீக பட்டியல் மட்டுமல்ல, இது மனரீதியா உடைஞ்சு போன ஒருத்தர் தன்னைத்தானே சரி செஞ்சுக்க உதவுற ஒரு பிராக்டிக்கல் சைக்கலாஜிக்கல் டூல் கிட் மாதிரி. ஓ, ஒரு டூல் கிட் மாதிரி. ஆமா, ஒவ்வொரு படியும் குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். உதாரணத்துக்கு முதல் படி சரியான பார்வை. அதாவது என்ன தப்புன்னு தெளிவா பாக்குறது. உங்க உணர்ச்சிகளை சோகம், கோபம், வலி பேர் சொல்லி அடையாளம் காண்றது. எக்ஸாக்ட்லி. அடுத்தது சரியான நோக்கம். நான் குணமடையணும் தீர்மானிக்கிறது. இனிமேலும் நான் இப்படி இருக்க விரும்பல, நான் மாறணும்னு மனசார ஒரு முடிவெடுக்கிறது. இதுதான் பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமா. மூணாவதா சரியான பேச்சு. உங்க பேச்சு நீங்க குணமடையறத நோக்கியே இருக்கணும். சந்தேகம், சுயப்பச்சாதாபம், பொய் சொல்றது எல்லாத்தையும் விடணும். கரெக்ட். உங்க வார்த்தைகள் உங்க நோக்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அப்புறம் 4வது படி சரியான செயல். ஷானன் லீயோட பயணத்துல இது எப்படி பொருந்துச்சு? உதாரணத்துக்கு அவங்க தெரப்பி எடுக்க ஆரம்பிச்சது குறிக்குதா? நிச்சயமா. சரியான செயல்னா அதுதான். வெறும் சிந்தனையோட நிக்காம வேலையில இறங்குறது. தெரப்பி, புது பழக்கங்கள், உடற்பயிற்சின்னு செயல்ல இறங்குறது. ஓகே. அடுத்தது சரியான வாழ்க்கை முறை. இது ரொம்ப முக்கியம். உங்க சிகிச்சை முறைக்கு எதிரா இருக்கிற விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது. அதாவது நச்சு உறவுகள், கெட்ட பழக்கங்கள், எதிர்மறையான சூழல்கள் மாதிரி. புரியுது. 6வது படி சரியான முயற்சி. ஆமா,
இத ப்ரூஸ் லீ ஸ்டேயிங் ஸ்பீடுன்னு சொல்றாரு. அதாவது தக்க வைக்கக்கூடிய வேகம். இது ஒரு மராத்தான் மாதிரி. ரொம்ப வேகமா ஆரம்பிச்சா பாதியிலேயே மூச்சு வாங்கிடும். சரியா சொன்னீங்க. மெதுவா ஆனா உறுதியா உங்களால தாக்கு பிடிக்க முடியற வேகத்துல முன்னேறி போறது. சரி. 7வது. 7வது சரியான விழிப்புணர்வு. நீங்க குணமடைகிற பாதையில இருக்கீங்கிறத எப்பவும் மனசுல வச்சிருக்கணும். பாதை தவறினா மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி சரியான பாதைக்கு திரும்பணும். ஒரு தொடர்ச்சியான கவனம். ஆமா. கடைசியா சரியான தியானம். இது வெறும் கண்ணு மூடி உட்கார்றதில்ல, உங்க எண்ணங்களோட ஆழமா சிந்திக்கிறது. உங்க உள் மனசும் வெளிச் செயல்களும் ஒன்னா இணையிற ஒரு நிலையை அடைய முயற்சி பண்றது. ஆ, இந்த 8 வழிகளும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு சிஸ்டம் மாதிரி. ஆமா. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு குழம்ப தேவையில்லை. ஒண்ணுல ஆரம்பிச்சா மத்ததெல்லாம் தானா பின்தொடரும். சரி, இந்த எண்வகை வழியை ஒரு மேப்பா பயன்படுத்தினா நாம எங்க போய் சேருவோம்? அந்த பயணத்தோட இலக்கு என்ன? அதுதான் ப்ரூஸ் லீயோட மிக ஆழமான ஒரு கருத்தான ஜீவ வெற்றிடம், அதாவது த லிவிங் வாய்டுங்கிற இடத்துக்கு நம்மள கொண்டு வருது. வெற்றிடம்னு கேட்ட உடனே ஏதோ இருட்டான வெறுமையான ஒரு இடம் மாதிரி தோணுது. ஆமா, நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா புத்தகம் இத ஒரு உயர்ந்த சிரமமில்லாத விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லுது. எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை விளக்க என்டர் த டிராகன் படத்துல வர்ற ஒரு காட்சி ரொம்ப உதவியா இருக்கும். ஓ, அந்த ஃபேமஸ் சீன். ஆமா, அதுல ப்ரூஸ் லீயோட மாஸ்டர் கேட்பார், எதிராளியை எதிர்கொள்ளும் போது உன் மனசுல என்ன ஓடும்? அதுக்கு ப்ரூஸ் லீ எதிராளியே இல்லைன்னு சொல்லுவார். ஆமா ஆமா, மாஸ்டர் ஏன்னு கேட்டா நான்கிற வார்த்தையே இல்லைன்னு பதில் சொல்வார். அந்த உரையாடலோட கடைசியில தான் அந்த முக்கியமான வரி வரும். வாய்ப்பு வரும்போது நான் தாக்குறதில்ல, அதுவே தாக்கும்னு சொல்வார். கரெக்ட். ஒரு நிமிஷம், அதுவே தாக்குங்கிறது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? ஒரு தற்காப்பு கலை வீரர் செயலற்று இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் உண்மையில என்ன சொல்ல வராரு? அருமையான கேள்வி. அவர் செயலற்று இருக்க சொல்லல, தன்னிச்சையா யோசிச்சு திட்டமிடாம ரொம்ப சரியான முறையில செயல்பட சொல்றார். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஓ நிச்சயமா. இத ஒரு சிறந்த கார் ஓட்டுனரோட ஒப்பிடலாம். ஆரம்பத்துல கியர் மாத்துறது, கிளட்ச் அழுத்துறதுன்னு ஒவ்வொன்னையும் யோசிச்சு செய்வோம். ஆனா பல வருஷ பயிற்சிக்கு பிறகு நாம அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. நம்ம உடம்பே அத சரியா செய்யும். அந்த நிலை தான் ஜீவ வெற்றிடம். ஓ, ஓகே, இப்ப புரியுது. சிந்தனைக்கும் செயலுக்கும் நடுவுல எந்த தடையும் இல்ல. அதேதான். மனச வெற்றிடமாக்குறதுனா என்ன? நல்லது கெட்டது சரி தவறுன்னு பிரிச்சு பார்க்காம விஷயங்களை உள்ளது உள்ளபடியே பாக்குறது. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம திறந்த மனசோட இருக்கிறது. ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, நமக்கு நாம முழு நேர்மையோடையும் உண்மையோடவும் இருக்கணும். ப்ரூஸ் லீ சொல்றாரு, உண்மையா தன்னை வெளிப்படுத்துறது, தனக்கு தானே பொய் சொல்லாம இருக்கிறது. நண்பா, அது செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆமா, நம்மள நாம ஏமாத்திக்கிறது ரொம்ப சுலபம். நம்மளோட குறைகளை, பயங்களை, பழக்க வழக்கங்களை நேர்மையா பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த வெற்றிடத்தை நோக்கி நகர முடியும். இந்த நிலையில நம்ம உணர்ச்சிகள் நம்ம மேல ஒட்டிக்காதுன்னு புத்தகம் சொல்லுது. ப்ரூஸ் லீ இத சைக்கிக் ஹிண்ட்ரன்சஸ், அதாவது மனத்தடைகள்னு குறிப்பிடுறார். ஆமா, இந்த தடைகளை நீக்கும்போது நாம திறமையற்ற எதிர்வினையிலிருந்து ரியாக்ஷன், திறமையான பதிலளிப்புக்கு ரெஸ்பான்ஸ் மாறுறோம். ரியாக்ஷன், ரெஸ்பான்ஸ், இதுக்கு என்ன வித்தியாசம்? எதிர்வினைங்கிறது நம்ம அறியாமையில, நம்ம ஈகோல இருந்து வர்றது. ஒருத்தர் நம்மள திட்டினா நாம உடனே கோபப்படுறது ஒரு ரியாக்ஷன். ஓகே. ஆனா பதிலளிப்புங்கிறது நம்ம உயர்ந்த சுயத்திலிருந்து விழிப்புணர்வோட இயல்பா வர்றது. அந்த சூழ்நிலைய முழுசா புரிஞ்சுகிட்டு நிதானமா பதில் சொல்றது ஒரு ரெஸ்பான்ஸ். ஆக இந்த நிலையை அடைஞ்சிட்டா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்பிக்கையோட இயல்பா செயல்பட முடியும். நிச்சயமா. இந்த ஜீவ வெற்றிடம்ங்கிற கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தற்காப்பு கலைக்கு மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான மீட்டிங்ல பதறப்படாம பேசுறது, ஆமா, இல்லனா ஒரு கஷ்டமான உரையாடல நிதானமா கையாள்றதுன்னு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தது இல்லையா? நிச்சயமா. அதுதான் இதோட நோக்கமே. தற்காப்பு கலைங்கிறது வெறும் சண்டை போடுறதில்ல, அது வாழ்க்கைய வாழ்ற ஒரு கலை. சரி, இந்த நிலையை அடைற பயணம் எப்படி இருக்கும்? இதுக்காக ப்ரூஸ் லீ உருவாக்கிய வளர்ப்பின் 4 நிலைகளை ஷானன் விளக்குறாங்க. முதல் நிலை, நாம ரொம்ப பிடிவாதமா இருக்கிற ஒரு நிலை. நான் சொல்றது தான் சரி, மத்தவங்க சொல்றது தப்பு இன்னும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட இருக்கிறது. ப்ரூஸ் லீ இத பார்ஷியாலிட்டின்னு குறிப்பிடுறார். ஆமா, இது தன்னுணர்வற்ற நடத்தை. தற்காப்பு கலையில ஒரு குத்துங்கிறது வெறும் குத்து. அத பத்தி எந்த அறிவும் இல்லாம, திறமை இல்லாம செய்யறது. வாழ்க்கையில இது திறமையற்ற எதிர்வினைகள், குறுகிய பார்வை, மத்தவங்க கண்ணோட்டத்தை மதிக்க மறுக்கிறது. இதோட சின்னம் ஒரு உடைந்த yin yang. நாம சரி, மத்தவங்க தப்புங்கிற மனநிலை. சரி, அடுத்தது 2வது நிலை. இதிலிருந்து கொஞ்சம் முன்னேறி நாம விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறோமா? கரெக்ட். 2வது நிலை நெகிழ்வுத்தன்மை. இது ப்ரூஸ் லீ ஃப்ளூயிடிட்டின்னு சொல்றார். இது வளர்ந்து வர்ற ஒரு நனவான விழிப்புணர்வு நிலை. இப்போ ஒரு குத்துங்கிறது வெறும் குத்து இல்ல. இல்ல, அதோட நுணுக்கங்களை கத்துக்கிறீங்க.
ஒரு நல்ல குத்துக்கு முழு உடம்பும் புலன்களும் தேவைன்னு உணர்றீங்க. வாழ்க்கையில நாம கத்துக்க நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமளே மேம்படுத்திக்கிட்டு மத்தவங்க கிட்ட கருணை காட்ட ஆரம்பிக்கிற நிலை இது. இதோட சின்னம் அம்புகளால சூழப்பட்ட ஒரு முழுமையான yin yang. ஆமா, இது நிரந்தரமான இயக்கத்தையும் சமநிலையையும் குறிக்குது. 3வது நிலைதான் அந்த ஜீவ வெற்றிடம். இத ப்ரூஸ்லி எம்ப்டினஸ், அதாவது த ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்னு சொல்றார். அதேதான், இங்க நனவும் ஆழ்மனமும் ஒன்னா வேலை செய்யுது. ஒரு குத்து மறுபடியும் ஒரு குத்து தான். ஆனா இப்போ அது ரொம்ப திறமையோடையும் பயிற்சியோடவும் சிரமமே இல்லாமலும் நடக்குது. திட்டமிடல் இல்ல, தயக்கம் இல்ல, இயல்பான வெளிப்பாடு மட்டும்தான் இருக்கு. இதுதான் அந்த அதுவே தாக்குங்கிற நிலை. சரியா புடிச்சிட்டீங்க. நீங்க செயல்படணும்னு நினைக்க தேவையில்ல. உங்க உடம்பும் மனசும் ஒன்னிணைந்து சரியான நேரத்துல சரியானதை இயல்பா செய்யும். இந்த நிலையோட சின்னம் ஒரு வெற்று கருப்பு சதுரம். அது வடிவமற்ற வடிவத்தை குறிக்குது. ஆக இன்னைக்கு நாம ஒரு முழுமையான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். வாழ்க்கையோட புயல்ல சிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நம்பிக்கைய கண்டுபிடிச்சு என் வகை வழியை பின்பற்றி கடைசியா ஜீவ வெற்றிடம்ங்கிற ஒரு இயல்பான திறமையான நிலையை அடையறதுக்கான பாதையை இந்த புத்தகத்தோட பகுதிகள் நமக்கு காட்டியிருக்கு. இறுதியா இந்த பயணம் பரிபூரணத்தை அடையறத பத்தினதில்ல, முன்னேற்றத்தை பத்தினதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, உங்ககிட்ட நீங்க மென்மையாவும் அதே சமயம் விடாமுயற்சியோடவும் இருக்கணும். ஷானன் சொல்ற மாதிரி உங்க கையை நீங்களே பிடிச்சுக்கிட்டு முன்னாடி போங்க. தேவைப்பட்டா மத்தவங்க உதவியையும் கேளுங்க. இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ப்ரூஸ்லி வளர்ப்பின் 3 நிலைகளை பத்தி விவரிச்சார். பார்ஷியாலிட்டி, ஃப்ளூயிடிட்டி, எம்ப்டினஸ். ஆனா அவர் 4 பலகைகள் செஞ்சதா புத்தகம் சொல்லுது. அந்த 4வது பலகை ஜீத் குண்டோ. வெற்றிட நிலைக்கு பிறகு வர்ற அந்த 4வது நிலை உங்க சொந்த வாழ்க்கையில எதை குறிக்கக்கூடும்? உங்க தனிப்பட்ட ஜீத் குண்டோ என்னவா இருக்கும்? சிந்திச்சு பாருங்க.